Hi friends, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான சிக்கன் சால்னா. இந்த சிக்கன் சால்னா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையிலலாம் ரோட்டு கடையில் இப்போ ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலி நம்ம சால்னா வந்துட்டு நிறையா மெத்தடில் வந்துட்டு பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் பரோட்டாவுக்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல மசாலாவுக்கு தேவையான பொருள் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா, தேங்காய். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மஞ்சள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. சால்னா செய்கிறதுக்கு எண்ணெய், பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், உப்பு, தக்காளி, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை. கறி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தோல் எலும்புமா இருக்கிற கறியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு சதையாக இருக்கிறத விட கொஞ்சம் அந்த எலும்பு நிறையா இருக்கிற கறியாக இருக்கட்டும், இல்லை தோல் உள்ள கறி, கொழுப்பு உள்ள கறி தான் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இருந்தால் கூட போதும். இப்போ வந்துட்டு எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவுக்கு வச்சுருக்கிற பொருள்லாம் வதக்க போகிறோம். முதல்ல வந்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே பொரிஞ்சு வரணும். ஸோ இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காவை போட்டு அப்படியே வதக்கிக்க வேண்டியதான். இது நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு நம்ம அரை மூடி தான் அரை கப்பு தான் போடுறோம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு சால்னா வந்துட்டு கொஞ்சம் திக்காக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சால்னா ரெடி பண்ணலாம். முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு முழு மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து போடலாம், இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரத்தில் அது வந்துட்டு வெந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்க மை மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் இதையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை போட்டு இதிலே நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த மசாலாலாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வேணும்னா செக் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம கொதிக்க விட போகிறோம். நான் குக்கரில் வைக்கிறதுனால 3 விசில் வச்சு இதை வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் பாத்திரத்தில் வச்சு இதை கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வேகிறதுக்கு எடுத்துக்கும். எலும்பெல்லாம் இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ கறி வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்துட்டு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸி தாங்க. ஒரு 15 minutes வந்துட்டு தான் இதோட கொதிக்கிற டைம் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா. ஸோ மொத்தமே ஒரு 1/2 hour வந்துட்டு நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம பரோட்டாவுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தழையை தூவிடுங்க. இந்த சால்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கெலாம் மேலே ஊற்றி நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையிலலாம் வாங்குகிற சால்னாவை நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்துட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்துட்டு இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தோல் எலும்பு இருக்கிற கறியாக போடும்போது அதோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி, தோசை அது கூடயுமே தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு திக்னஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பரோட்டா கூட செம கலக்கலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்னாவை யூஸ் பண்ணி கொத்து பரோட்டா செஞ்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதையுமே பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.